சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவைக்கு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது சிக்கன் நம்ம முன்னாடியே பிரட்டி வச்சுருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக அதை பிரட்டாமல் வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா இது போட்டு நம்ம பிரட்டிக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் தயிர், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ரம்பை, அன்னாசிப்பூ, பட்டை, 3 ஏலக்காய், 8 கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பாலுங்க. இன்றைக்கி நான் தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். கடைசியாக கொஞ்சம் லெமன், மல்லித்தலை. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சிக்கன் அந்த மசாலா பொடி போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன், பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த சிக்கனை நான் இப்போ அந்த சிக்கன் மசாலா ஒரு சின்ன சிட்டிகை அளவு உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன் நல்லா. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு நம்ம போகலாம். பார்க்கலாமா? வாங்க வாங்க பேசி நம்ம எப்படி செய்யலாம் பார்ப்போம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த கடாயில் தான் செய்ய போகிறேன். இந்த குழம்பு இந்த கடாயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அகலமான பாத்திரங்கிறதுனால நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பெரிய அகல கடாய் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கடாயினா கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வேலை கொஞ்சம் அதிகம் இன்றைக்கி, அதான் லேட்டாக போடுறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் நம்ம நிறைய சேர்க்கணும். இந்த சிக்கன் குழம்பு கறி குழம்பு அதுகளுக்கு நல்லாயிருக்கும். இந்த கரண்டியில் நல்லா 2-2.5 கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன். கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும் நல்லா. நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நான் ஆவி நெய்க்கு ஸ்பான்சர் பண்ணுறேன். ஆவி நெய் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 கரண்டி நெய் எண்ணெயோடு சேர்த்துக்குவோம். வாசம் ருசி. நான் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவேன். என்னங்கிறேன் நெய். இப்போ நம்ம வாய் குளறிடுச்சு. இதில் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம இந்த ரம்பை கருவேப்பிலை இது சேர்த்துக்குவோம். நல்லா வெந்நீர் காற்று மருமகளே காற்று. ஒரு 4 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம். நல்லா பெரிய வாசனையாக இருக்குது. 3 பெரிய வெங்காயம். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயின் வெங்காயம் போட்டால் தான் இன்னும் வெங்காயம் கிரேவி அதிகமாக வரும் இல்லையா? கிரேவி அதிகமாக இருக்கும், குழம்பு திக்காக இருக்கும். கடாய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு தான். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்கு நமக்கு சீக்கிரம் வதங்கணும் இல்லையா, அதனால எடுத்து வச்சுருக்கிற உப்பு. அப்புறமா நம்ம தேவைன்னா பச்சைலன்னா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வெக்க வேலை அதிகமாக இருக்குது, நிற்க முடியலை. அடுத்த ரொம்ப மழைகளாக வரப்போதா என்னன்னு தெரியல. வெங்காயம் வதங்கிட்டே வருது. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். என்னம்மா சரியா? சரி சரி தண்ணி இது யார் இந்த வேலை பண்ணுது? இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம். வதங்கிட்டு எங்கம்மா ஏறுற பாப்பா
அதை எடு கிளாஸ் பவுல் இருக்கு பாப்பு. இதெல்லாம் வதங்கிட்டு என்னம்மா வேணும் என்னம்மா வேணும் தள்ளி உட்கார நீ ஏதாவது தட்டி விட்டுறாருமா வதங்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதெல்லாம் வதங்குறதுக்குள்ள இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா ஊறிடும். இப்போ நிறைய இடத்துல நான் ஹோட்டலில் கூட பார்த்துருக்கேன், சிக்கன் குழம்பெல்லாம் வாங்கினா அப்படியே வெள்ளையாக இருக்கும். சிக்கன் பீஸெல்லாம் வெள்ளையாக இருக்கும், ரொம்ப வெள்ளையாக இருக்குது. சிக்கன் குழம்பெல்லாம் வாங்கினோம்னா அப்படியே வெள்ளையாக இருக்கும் சிக்கன் பீஸு. நான் வந்து செய்கிற சிக்கன் வந்து இந்த மசாலா போட்டு விரட்டி வச்சு செய்கிறதுனால சிக்கன் பீஸ் மாதிரியே தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கலர் மாதிரி அப்படியே நல்லா ஒரு சிகப்பு கலரில். அதனால தான் அந்த மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். சிக்கன் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, மட்டன் வந்து எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். மா கீழே இதில் ஊற்றிடாதம்மா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். என் பேரை ஹாய் சொல்லு. என் பேரை என்ன செய்யலாம் அப்போ தான் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறேன் அப்போ தான் அங்கே சொல்லுங்க. அங்கே சொல்லுங்க. சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா? என்ன வேணும் உங்களுக்கு? ஃபோன் வேணுமா? என் பேரன் வந்து ஸ்பூன் சேர்க்குறான். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருவோம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தரேன்ப்பா இது. ஒரு ஃபோனை நான் எத்தனை பேருக்கு கொடுக்குறது? ஃபோனெல்லாம் அதிகம் பார்க்கக்கூடாது. ஃபோனெல்லாம் பார்த்தா கண்ணு வீணாக போயிடும். ஃபோன் பார்க்கக்கூடாது நிறைய. நச்சாம்மா கொஞ்சம் நேரம் இருக்குங்கம்மா, டைம் ஆகிட்டு இல்லைடா. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது இந்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். வாசனையாக இருக்குது. போட்டதுமே நல்லா வாசனையாக இருக்குது. நான் வந்து இந்த குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு தாராளமாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர் தேங்காய் பாலெல்லாம் சேர்க்க மாட்டாங்க சிக்கன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாம். நான் வந்து எதுலேயுமே கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம கறியை போட்டுருவோம். பேசி போட்டு இந்த தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வதங்குற கேப்பில் எங்கள் மாமியாரும் வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு தான் இருக்கு. வெயிலில் ரொம்பவே இன்னைக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் போட்டி வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி அந்த போட்டியை க்ளீன் பண்ணுறதுல ஏன் போட்டியெல்லாம் வெளியே வரப்போகுது. இந்த தயிர் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஃபுல்லாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நீங்கள்லாம் தயிர் சேர்ப்பீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சம் தயிர் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை சூப்பராக இருக்குது. அதனால தயிரை வச்சு நல்லா கிளறி வச்சோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எதுவுமே தெரியல பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. நான் ஊற்றுல எண்ணெய் கொஞ்சம் தான், அது எண்ணெயும் நமக்கு வந்து எண்ணெய் எவ்வளோ சேர்த்தாலும் அந்த டேஸ்ட் வரும். இப்போ நல்லா அதையும் வதக்கி விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டங்களை சேர்ப்போம்ல. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கேன், அதையும் சேர்த்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். நம்ம இதெல்லாம் சேர்க்குறதுக்குள்ள கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இதெல்லாம் சேர்க்கணும், இல்லைன்னா வந்து அது அடி பிடிச்சிடும். அப்புறம் இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன், தயிர் சேர்த்துட்டேன். இப்போ இதே ஸ்பூன் தான் மசாலா ஐட்டங்களுக்கு. ஒன்றுக்கு 2 இது வந்து இதில் 2 கரண்டி மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்குவோம். இதே ஸ்பூன் தான் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க என்ன எல்லாமே தனித்தனியாக கொட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து அதை சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இது வந்து மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் ஜீரகத்தூள் இதில் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் வந்து சாப்பாடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு போட்டு ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சேர்த்தாச்சு, இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன் அதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள்,
எப்பவும் சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணுவேன். இன்றைக்கி ஃப்ரை பண்ண டைம் இல்லை, ஃப்ரை பண்ணலை. அந்த ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த சிக்கன் பொடி போட்டு எப்படி இருக்குது, கலர் சூப்பராக இருக்குதா. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுறணும். அந்த மசாலாலாம் வந்து இதில் அப்படியே ஒட்டணும். வாய் ஊறுதா? வாய் ஊறுமே இப்போ என் மருமகளுக்கு ஊறுது வாய். இன்னும் எல்லாரும் திண்ணி பண்ணுறாருன்னு நினைக்க போகிறாங்க. இப்போ எல்லாருக்குமே வாய் ஊறுது. அங்கே ஒருத்தன் வாசனையாக இருக்குலேன்னு கேட்டு போகிறான். சிக்கன் தான் எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும் தானே. என் மருமகளுக்கு வந்து மட்டனை விட சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டேன். போட்டி வந்து ஒரு ஓரமாக காத்துட்டு இருக்குது, எப்போ வருவேன்னு கேட்குதுனே. நல்லா கிண்டி விட்டாச்சு பாருங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது தான் நான் அந்த தேங்காய் பால் சேர்ப்பேன். சும்மா ஒரு அரை கப் பாருங்க. இந்த மத்தில் ஒரு 3/4 மக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் வேகிறதுக்காக. இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அன்னைக்கு ஒரு சிக்கன் போட்டேன் நான், மிளகு பெப்பர் சிக்கன் கறின்னு ஒன்று போட்டேன். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். ரைட், இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. திறந்து பார்த்துட்டு அந்த பிறகு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்குறேன். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. என் பேத்தி அந்த பக்கம் என்னை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது. நல்லா கொதிக்குது. அந்த கொஞ்சமாக தானே தண்ணி ஊற்றினேன். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சிக்கன் பாருங்கள், வெள்ளையாகவே இருக்காது சிக்கன். இன்னும் பாருங்கள், இன்னும் வேலை இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி பால் வந்து 2 தடவை குடிஞ்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. அதை சேர்த்துக்குவோம். கிண்டி விட்டுருவோம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இன்னும் கொதிக்க விட்டுருவோம். மூடி போட்டு மூடிடுவோம். சிம்மில் தான் வச்சுருக்கிறேன், இல்லைன்னா அடி பிடிச்சிருமேன்றதுக்காக. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இப்போ அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம வந்து இதை கரண்டி கையில் வந்தோன்னா தான் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கொதிக்குது. குழம்பு கிட்ட சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. சிக்கனோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்குது. கொஞ்சம் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி பால் சேர்த்தேன், இப்போ தலைப்பால் சேர்த்துக்கிற போகிறேன். இதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி பிடிச்சி இதை அப்படியே தலைப்பாலும் சேர்த்துட்டேன். குழம்பு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்த குழம்பு எந்த குழம்பும் நல்லா இல்லாமல் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் பால். திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் தேங்காய் பால். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொதி வரும். சும்மா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. ஆவி தர நல்லா கொதிக்குது. நமக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா நம்ம இந்த அளவுலேயே நம்ம இறக்கிடலாம் குழம்பு. குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வத்த விடலாம். நல்லா அடுப்பு பேப்பர் வச்சிங்கன்னா நல்லா வத்திடும். என்னத்தை கட்சிக்காரங்க மாதிரி தோலில் துண்டு போட்டு வெக்க தாங்க முடியல. அப்போ மூச்சை தொடச்சிக்கிடுமே தான். ரொம்ப இன்னைக்கு வெக்க ரொம்ப அதிகமாக இருக்குது, தாங்க முடியல என்னாலேயே. லேடிஸோட முக்கால்வாசி நாள் கிச்சனில் தான் ஓடுது. இந்த ஜென்ஸுக்காவது வந்து ஆஃபீஸ் நாள் சண்டே லீவு, சாட்டர்டே சண்டே லீவில் இருப்பாங்க. ஆனால் அந்த லேடிஸுக்கு இருக்கு பாருங்கள், சாட்டர்டே சண்டே தான் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். எக்ஸ்ட்ரா வேலை. இன்னைக்கு இன்னும் மணி 2:30 இன்னும் குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்கல. நான் சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இப்போது நல்லா கொதிக்குது. நான் வந்து ஒரு பாதி லெமன் புழிஞ்சு வச்சுருக்குறேன். பாதி லெமனையும் சேர்த்துக்குறோம். இதுக்கெல்லாம் புளி தேவையில்ல, லெமன் போட்டுக்கலாம். எல்லாம் மீனுக்கு தான் புளி ஊற்றுவோம். தேவையான எவ்வளோ நேரம் கொதிக்கணும் சார்? ஒரு 10-15 நிமிஷம். அந்த மிளகா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஆமாம், கடாய் வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொஞ்சம் நேரம் கூட நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இதுவே திக்கு. நீங்கள் அந்த குழம்பு மாதிரி வைக்காமல் இன்னொரு நாள் அந்த பெரட்டல் மாதிரி பண்ணுவீங்கல்ல, திக்கு கிரேவி மாதிரி, அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுங்க.
இன்றைக்கி அதுதான் பண்ணலாம்னு நினச்சேன். நான் ஏற்கனவே மிளகு சிக்கன் கறின்னு ஒன்று போட்டுட்டேன். இந்த திக்னஸ் போதும். இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு நீங்கள் தேவை இல்லை குழம்பு நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா இந்த திக்னஸில் இறக்கிடலாம். நீங்கள் பாருங்கள். இல்லை இந்த திக்காக இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டாலே அடுப்பு சூட்லேயே அது திக்காகிடும். இப்போது மல்லிக்கீரை போடணும் பாருங்க. மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம், அதையும் நம்ம இதில் சொல்லிடணும், சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை வந்து நான் சேர்க்கவே மாட்டேன். என் மருமகள் தான் சொல்லிச்சு ரொம்ப பிடிக்கும், அத்தை நல்லா இருக்குது அதை சேர்த்தாரு. அன்னையிலேருந்து சேர்க்க ஆரம்பித்தேன். இப்போ குழம்பு ரெடி. பவுலுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ சூப்பரான ஒரு சுவையான நல்ல ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் பார்த்துட்டு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன். யுவர் ஆனர். குழம்பு மட்டும் எப்போவும் என் மருமக தான் டேஸ்ட் பார்க்கும். இப்போ எல்லாம் நான் தான் டேஸ்ட் பார்க்குறேன். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்குருவோம். சூப்பராக இருக்குங்க நிஜமா. லைட்டாக புளிக்குது, அதுக்கு வேணால் கொஞ்சம் நம்ம வேறு ஏதாவது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் பிடிக்கல, நமக்கு ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளை ஒரு 1/2 ஸ்பூன் வந்து குறைச்சிக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டேன், நீங்கள் 1.5 ஸ்பூனாக போட்டுக்கலாம். ஒரே குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. என் மருமகளுக்கும் கொஞ்சோண்டு கொடுப்போம் டேஸ்ட் பார்க்குறதுக்கு. பாவம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறா. சூப்பராக இருக்கா? சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து இது வெறும் லஞ்சுக்காக மட்டும் இல்லை, டிஃபனுக்கு சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி எதுக்காக இருந்தாலும் இந்த கறி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட எங்கள் அத்தை வந்து குக்கரில் கூட கறி குழம்பு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு காட்டுறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். பாய். ஓகே பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.